ஹாய் ஒருவன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோசியலுக்கு லாஸ்ட் டே நைட் வீடியோ ஒரு 70 மார்க் எடுத்தால் போதும், ஒரு 75 கிட்ட எடுத்தால் போதும் 100க்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். 50 மார்க் எடுக்கிறதுக்கும் நான் சொல்லிடுறேன். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பீங்க, இதையாவது படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். இங்கே நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் கட்டாயமாக படித்து தான் ஆகணும். பாக்ஸ் பண்ணியிருக்கிறதாவது ஒழுக்கமாக பார்த்துப்போங்க. அந்த 50ன்னு சொன்னேன் பார்த்தியா, அந்த கேட்டகிரிக்கு 70 அப்படின்னு 75ன்னு வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக நான் சொன்ன இங்கே எல்லா 5 மார்க்கும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு லெசன்லையும் ஒன்று கூட கொடுக்கல பாருங்கள், இங்கெல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ மொத்தமாக எவ்வளோ சார் எழுதுனா, டைம் லைனு மேப்பு. ஒருவேளை நீ ஃபில்லப்ஸ் எழுதிட்டீங்கன்னா அது ஒரு 5 மார்க், 3 5 மார்க்கு. டிஸ்டிங்யூஷ் கிவ் ரீசன் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு வேண்டாம். அப்படி வேணும்னா நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த 3 5 மார்க் எழுதினீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதுலேருந்து ஒரு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது 4 வந்தால் கூட 7 எழுதலாம். ஓகேவா? நீ 8 5 மார்க் எழுதுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். 2 மார்க் வந்து 6 அல்லது 7 எழுதுறதுக்கு நான் பண்ணுறேன். இப்போ நீ கணக்கு போட்டு பாரு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 14 மார்க்கு போட்டிங்கன்னா 75க்கு மேலேயே தாண்டும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் லைனு மேப்பு, அந்த 5 + 8 13 நான் மேப் போட்டிருக்கேன். இங்கேயும் பிடிஎஃப் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மேப்பை மட்டும் பார்த்துட்டு போயிரு. ஹிஸ்ட்ரி மேப்பு, ஜியாகிரஃபி மேப் 13 மார்க் விட்டுறாத. டைம் லைனு பார்த்துரு. சரி, இப்போது பார்த்துடலாம். 5 மார்க்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்துடாதீங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் 8 மார்க்கில் கண்டிப்பாக கேட்குறாங்க. ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸு, ரைஸ் ஆஃப் ஹிட்லரு, யூனிட் 3 வேர்ல்டு வார் எஃபெக்டிவ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன்னு, யூனிட் 5 19th century ரிஃபார்மர்ஸு. 19th century ரிஃபார்மர்ஸ் வேறு, ரிஃபார்ம்ஸ் வேறு, ரெண்டுமே பார்க்குறது நல்லது. முடியாதவங்க இதை மட்டும் பாருங்கள். யூனிட் 6 கட்டபொம்மன் 8 மார்க்கில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூரையாவது பார்த்துட்டு போ, ரொம்ப வீக்காக நம்ம கட்டபொம்மன் பார்த்தா நல்லது. யூனிட் 7 1857 ரிவால்ட்டு. யூனிட் 8 காந்தி மாஸ் லீடர், சிவில் டிஸ்டர்பன்ஸ் கேட்டாலும் இதே வச்சு எழுதி விட்டுருங்க. ரெண்டும் ஒன்று தான், எப்படி எழுதி விட்டுருங்க. யூனிட் 10 பெரியார் ஈவிஆர். ஸோ இதை மட்டும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா போதும். ஜியாகிரஃபியில் சவுத் வெஸ்ட் மான்சூன், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டு, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் சேலஞ்சு. ஒருவேளை சாயில் தெரியும்னா படிங்க, சாயில் இம்பார்ட்டண்ட்டு. யூனிட் 5 அரபனைசேஷனு, அதுவும் ஈஸி தான். யூனிட் 6 சைக்ளோன்ஸ். யூனிட் 7 பிளான்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஒருவேளை இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர் காவேரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். யூனிட் 6 ரிவர் காவேரி இங்கே இல்லை, நீ பாட்டுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாத. யூனிட் 6 ரிவர் காவேரி ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யூனிட் 7 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்கே அவ்வளோதான் போதும். சரிங்களா? அடுத்தது சிவிக்ஸு, கான்ஸ்டியூஷன் படிச்சிருவீங்க, ப்ரைம் மினிஸ்டர் படிச்சிருவீங்க, சீஃப் மினிஸ்டர் படிச்சிருவீங்க, நான் அலைன்மெண்ட் படிச்சிருவீங்க. யூனிட் எழுதியிருக்கேன் பாரு, ஃபாரின் பாலிசி படிச்சிருவீங்க. முடிஞ்சால் அந்த பிரிக்ஸையும் பார்த்துட்டு, பிரிக்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிக்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட், அதையுமே நோட் பண்ணிக்க. எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 எம்என்சி குளோபலைசேஷன் ரெண்டுமே பார்த்துரு. யூனிட் 4 டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், பிளாக் மணி, ஜிஎஸ்டி மூணுமே பார்க்குறது நல்லது. பாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறாத, அவ்வளோதான். இதையாவது பார்த்துட்டு போ, கண்டிப்பாக உன்னால் நினச்சது சாதிக்க முடியும். டைம் லைன் 1900 1920 ஏதாவது 5, 20 40 ஏதோ ஒரு 5, 30 50 ஏதோ ஒரு 5, இந்த மாதிரி பார்த்துட்டு போனேன். எந்த கேப்பில் வந்தாலும் இந்தியன் மூவ்மெண்ட் பார்த்தா போதும். மேப்பு பிடிஎஃப் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதாவது பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேப் வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி மேப்பை பற்றி நடத்தியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 5 லெசனோட ஜியாகிரஃபி மேப்பும் அதுக்கு சம்மந்தப்பட்ட மேப் மட்டும் பார்த்தா போதும். அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து 1 to 8 வேர்ல்டு மேப் அண்ட் இந்தியா மேப் ரெண்டுமே பார்க்கணும். இதில் ஒரு 5 மார்க்கு. ஸோ விட்டுறாதீங்க. 2 மார்க் போயிடலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இங்கே 3 கொஸ்டின். ஸோ இதையாவது பார்த்துட்டு போங்க. ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 2 4 5 ஜியாகிரஃபியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே கூட பார்க்கலன்னா எப்படி, அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. சிவிக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசன் 4th லெசன் சொல்லியிருக்கேன். எக்கனாமிக்ஸில் யூனிட் 3 யூனிட் 4 அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையாவது பார்த்துட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், உங்களால் 7 2 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். டைம் லைனு மேப்பு எல்லாம் சொல்லியாச்சு. சூஸு நீங்கள் படிச்சுக்கணும். சரியா? சூஸு நீங்கள் படிச்சுக்கணும். அப்போ போர்டில் இருக்க எல்லாமே நீ படிச்சுன்னா 75+ தடுக்கிற யாருனாலே தடுக்க முடியாது. ஒரு வேளை படிக்க முடியாதவன் இந்த டீட்டெயிலாவது பாக்ஸ் பண்ண டீட்டெயில் பார்த்துப்போ. 1 2 இடையில சொன்னது கண்டிப்பாக நீ படித்த. ரிவர் காவேரி இடையில சொன்னேன், சாயில்ஸ் இடையில சொன்னேன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் தமிழ்நாடு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே
ரிவர் காவே ஆமாம், இது 3 மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் சோஷியலுக்கு. 1 மார்க் எழுதிக்கிட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எழுதிட்டு 2 மார்க் போகிறதுக்கு 5 மார்க் போயிடுங்க. 50 மார்க் 5 மார்க்கை முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் 8 மார்க் போங்க. 8 மார்க் என்னெல்லாம் வரும் ஒரு வாட்டி சொல்லிடலாமா? 8 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், கட்டபொம்மன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2. ஆக்சுவலாக வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2, ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், இதுவும் 8 மார்க்லாம். பெரியார், ஈவிஆர், காந்தி, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 8 மார்க் கறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு 8 மார்க்கும் அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. 8 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கம்மியாக வாய்ப்பே இல்லை சார் சென்டம் போடணும் கடைசி நிமிஷத்துலனா நீ ஃபஸ்ட்டே படிச்சிருக்கணும். அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டாச்சு. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.